வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 14/3/2024 சோபக்கிருது ஆண்டு பங்குனி மாதம் 1ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். மீன லக்கணம் இருப்பு இன்று 4 நாழிகை 15 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:23க்கு. திதி இன்று காலை 7:02 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 10:23 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று அதிகாலை 5:23 வரை ஐந்திரம், பின்பு வைதிருதி. கரணம் இன்று காலை 7:02 வரை பத்திரை, பின்பு மாலை 5:51 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று இரவு 10:23 வரை சித்தயோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று பூரம் உத்திரம் நட்சத்திரம்ங்க. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அதே போல் நீண்ட பயணங்கள் ஏதாவது திட்டமிட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பொறுமையின்மை என்ன அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படுங்க. அப்போ எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை. திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் பவனி வரும் காட்சி. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌரியை வழிபட தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமைகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. ஏன்னா இன்றைய நாள் விரதாதி விசேஷங்கள்னு பார்த்தீங்கன்னா இன்று காரடையான் நோன்பு இருக்குங்க. இந்த காரடையான் நோன்பால் என்ன பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பங்குனி மாதம் பிறப்பன்று பார்த்தீங்கன்னா காரடையான் நோன்பு இருக்க வேண்டுமுங்க என்பது பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் பலருக்கும் தெரிந்தது இருந்தால் கூட அந்த விரதம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த சாவித்திரியின் வரலாறு குறித்தும் அவங்களுக்கு எப்படி அத்தகைய வல்லமை கிடைத்தது என்ற விவரமும் நம்மள பலருக்கு தெரியாதுங்க. அதையடுத்து அதன் வரலாறு குறித்தும் தெரிந்து கொள்வோங்க. அப்போ இந்த சாவித்திரி தேவி யாரு? அவந்தி தேசத்து மன்னன் அஸ்வபதி என்பவனுக்கு நீண்ட வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லைங்க. அதையடுத்து குழந்தை பாக்கியம் வேண்டி பல யாகங்கள்லாம் செய்து சாவித்திரி தேவியை குறித்து தவம் இருந்தாருங்க. அஸ்வபதியின் தவத்தை மெச்சிய சாவித்திரி தேவி பார்த்தீங்கன்னா அவருக்கு குழந்தை பாக்கியத்தை அளித்ததுங்க. அதனால தான் அந்த குழந்தைக்கு வரமளித்த தேவதையுடைய பெயரையை சுட்டி ஆண் பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா நிகராக அனைத்து திறமைகளையும் பார்த்தீங்கன்னா அஸ்வபதி கற்றுக் கொடுக்குறாருங்க. அந்த ஒரு இளவரசருக்கு நிகரான அனைத்து திறமைகளுடனும் புத்திசாலியாகவும் சாவித்திரி இருப்பதால் அவளை மனம் செய்து கொள்வதற்கு யாரும் முன்வரவில்லைங்க. அழகு, திறமை, வீரம், புத்திசாலித்தனம் நிறைந்த பெண்ணை மனம் செய்து கொள்ள எந்த நாட்டு இளவரசனும் முன்வராததால் கவலை அடைந்த அஸ்வபதி உனக்குரிய கணவனை நீயே தேர்ந்தெடு என்று கூறி மகளை பல நாடுகளுக்கும் சென்று வரும்படி தெரிவிக்கிறாருங்க. அப்போ இந்த அதன்படி பல நாடுகளுக்கும் சென்ற சாவித்திரி பார்த்தீங்கன்னா திருப்தி ஏற்படாமல் ஒரு காட்டிற்குள் செல்றாருங்க. அந்த காட்டில் எதிரிகளிடம் தங்கள் நாட்டை பறிகொடுத்ததுடன் கண் பார்வையற்ற திமுத் சேனன் என்ற அரச குடும்பத்தினரை சந்தித்தாளுங்க. அத்துடன் பெற்றோர்களுக்கு சேவை செய்த அவர்களுடைய மகன் சத்தியவானின் பண்பு, குணம் போன்ற அனைத்தையும் பார்த்தீங்கன்னா சாவித்திரிக்கு மிகவும் பிடிக்கிறதுங்க. அதையடுத்து நாட்டிற்கு திரும்பிய சாவித்திரி சத்தியவானனை திருமணம் செய்ய விரும்புவதாக தந்தையிடம் கூறுகிறாருங்க. அப்போது அஸ்வபதியின் குருநாதர் பார்த்தீங்கன்னா நாரத முனிவர் அங்கு வந்து சத்தியவான் சாவித்திரிக்கு தகுதியானவன் என்றாலும் அவனது ஆயுள் இன்னும் 1 வருடத்திற்கு மட்டுமே உள்ளது என்கிறாருங்க. அதை கேட்ட சாவித்திரி மணந்தால்
மணந்தால் சத்தியவானனை மட்டுமே மணப்பேன் என்று துணிந்து கூறுகிறாருங்க. அதன் பேரில் திருமணமாகியதும் சத்தியவானினுடைய ஆயுள் முடிவதற்கு 4 நாட்களே இருந்த நிலையில் சாவித்திரி விரதத்தை தொடங்குகிறாருங்க. இந்த நிலையில பெற்றோர்களுக்கு பலம் கொண்டு வருவதற்காக சத்தியவான் காட்டிற்குள் சென்றபோது சாவித்திரியும் உடன் செல்கிறாருங்க. அன்று மாலை சத்தியவானனுக்கு பார்த்தீங்கன்னா திடீரென உடல்நலமின்றி சாவித்திரியின் மடியில சாய்ந்தவன் அப்படியே மயங்குகிறாங்க. அப்போது அவனுடைய உயிர் பறிப்பதற்காக பாசக்கயிறுடன் யமதர்மன் அங்கு வந்து நிற்கிறாரு. அவனை கண்ட சாவித்திரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் என்றால் அதை கேட்ட யமதர்மராஜாவும் பார்த்தீங்கன்னா, நீ பதிவிரதை என்பதால் உன்னுடைய கண்ணுக்கு நான் தெரிகிறேன், உன் கணவனினுடைய ஆயுளை பறிக்க வந்தேன் என்று கூறி அவனுடைய உயிருடன் கிளம்புகிறாருங்க. சாவித்திரி பின்தொடர்ந்து சென்று நண்பரே என யமதர்மனை அழைக்கிறாருங்க. நான் எப்படி உனது நண்பனாவேன் என யமன் கேட்டபோது ஒருவர் மற்றவருடன் 7 அடிகள் நடந்து சென்றால் நட்புக்குரியவர் ஆவார் என்று சாஸ்திரமே கூறுகிறதுங்க. அப்போ இந்த சாவித்திரியும் அதை தெரிவிக்கிறாருங்க. அதையடுத்து சாவித்திரியுடைய புத்திசாலித்தனத்தை கண்ட யமதர்மன் பார்த்தீங்கன்னா, உனது கணவனுடைய உயிரை தவிர உனக்கு என்ன வரம் வேண்டும் என்றாலும் கேளு, நான் தருகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சாவித்திரியும் தனது தந்தை ஆண் வாரிசு இல்லாததால் அவருக்கு 100 ஆண் குழந்தைகள் வேண்டும் என்றும் தனக்கும் 100 குழந்தைகள் வேண்டும் என்றும் கேட்கிறாளுங்க. அதையடுத்து அவளது சமயோஜிதத்தை பாராட்டிய யமன் சத்தியவானனின் உயிரை திருப்பி கொடுக்கிறாருங்க. அப்போ இந்த சாவித்திரியின் கதையை கேட்ட பெண்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலிகளாக இருப்பதுடன் கதையை கேட்ட அனைவரும் தீர்க்காயுளுடனும் இருப்பாருங்க. அப்போ காலத்தில் விளைந்த நெல்லை குத்தி எடுத்த அரிசியை மாவாக்கி வெல்லம் ஏலக்காய் சேர்த்து அடை செய்து விளக்கின் முன் வைத்து விளக்கை சாவித்திரியாக கருதி வழிபட வேண்டுங்க. அதனால தான் இந்த விரதத்திற்கு காரடையான் நோன்பு என்ற பெயரும் வந்ததுங்க. அப்போ பெண்கள் அனைவருமே முக்கியமாக இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியம்ங்க. அப்போ தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க. காரடையான் நோன்பு இருப்பது மிக அற்புதமான ஒரு அமைப்பாகவும் காணப்படுதுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்திர உபதேசம் பெறுவதற்கு மிக உகந்த நாள், பொன் பொருட்களை வாங்க மிக சிறந்த நாள், தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள மிக நல்ல நாள், மூலிகை செடிகளை பயிரிட மிக உகந்த நாள். இன்று வியாழக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா குருஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த குருஹோரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் சுபக்காரகன், தனக்காரகன், சந்தானக்காரகன் என்றெல்லாம் அழைக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த குரு பகவான் தாங்க. அப்போ அனைத்து சுபகாரியங்களுக்கும் மிகவும் ஏற்ற நேரம் செய்கிறதுக்கு, அதே போல் வியாபாரம் செய்கிறதுக்கு மிக ஏற்ற நேரங்க. விவசாயம் செய்கிறதுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல ஹோரைனா அது இந்த குருஹோரை தாங்க. ஆடை ஆபரணங்கள் பொருட்கள் வாங்குறது விற்கிறது, வீடு மனை வாங்கவோ அல்லது விற்கவோ பார்த்தீங்கன்னா இந்த குருஹோரை மிக ஏற்ற ஹோரையாக இருக்குங்க. அப்போ இந்த ஹோரையில் சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் புறம்பான காரியங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்தாலே போதும் மிக சிறப்பான பலன்களை எல்லாம் நீங்கள் அடைய முடியுங்க. அப்போ இன்றைய நாள் வியாழக்கிழமைங்க. அப்போ வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு மிக சிறந்த நாளாக இருக்குங்க. சுக்கிரனை விட பார்த்தீங்கன்னா குரு பகவான் பல நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருக்காருங்க. அப்போ இந்த நாளில் நீங்கள் மஞ்சள் நிற உடை அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பெற்று கோடி நன்மைகளை வழங்கக்கூடியவராகவும் இருப்பாருங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசத்தில் குரு சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சுக்கிரன் செவ்வாய், மீனத்தில் ராகு புதன் சூரியன். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் ராகு புதன் சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவநம்பிக்கையும் ஒரு அமைதியின்மையும் தாங்க அதிகமாக காணப்படுது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் இன்று தவிர்க்க வேண்டுங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டீங்கன்னா அதிகம் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது.
தனிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாள் திடீர் பயணங்களால் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ இன்றைய நாள் நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ தம்பதியர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள் ஏற்படும். பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இன்று கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ எதிரிகள் எல்லாமே பணிந்து வருவாங்க இன்றைய நாள். பிறருக்கு நீங்கள் கொடுத்து வராமல் இருந்த கடன் தொகையெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் வழக்கம் போல் உங்களுக்கு நடைபெறுங்க. பணியாளர்களால் சில செலவுகள் எல்லாமே ஏற்படும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில மன வருத்தங்கள் வரலாம். அதெல்லாம் தவிர்த்துருங்க. பணிகளில் சில தவறுகள் செய்ய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படும் பொழுது தான் இந்த சில தவறுகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அப்போ உங்களுடைய சக பணியாளர்களிடம் உரையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் உங்களுக்கு எப்பொழுதும் போல உங்களுக்கு சுமாராகத்தான் இன்றைய நாள் அமைய போகுது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. காதல், திருமணம் இந்த மாதிரியான குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை இன்றைய நாள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ உங்களுடைய துணையுடன் சகஜமாக நீங்கள் நடந்து கொண்டு நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மை, சோர்வு இதெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய காலங்களாக இன்றைய நாள் இருக்க போது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி வளர்ச்சி இன்று ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விதத்தில் தாங்க இருக்குது. அப்போ செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதனால் சிக்கனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதியை நீங்கள் கட்டுப்பாடுடன் வைக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமின்மை காரணமாக பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சில அசௌகரியமான ஒரு உணர்வுகள்லாம் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஏன்னே தெரியாது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பராமரிக்கக்கூடிய ஒரு நாளை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் ஆரோக்கியத்தை இதெல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இன்றைய நாள் அமையுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு சற்று கால தாமதங்களுடன் ஏற்படக்கூடுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குங்க.
லாபஸ்தானத்தில் ராகு புதன் சூரியனுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் குரு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் அதிகமாக தேவைப்படுதுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடினமாகவும் திட்டமிடுதலுடன் உழைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ இன்றைய நாள் அதிர்ஷ்டம் சற்று குறைந்து காணப்படுங்க. இப்போ திடீர் வரவுகள் உங்களுக்கு சில விஷயங்களில் ஏற்படக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு மிக அவசியமாக இருக்குங்க. தன வரவுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. தந்தை வழியில் வீண் செலவுகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படும். அதே போல் புதுவிதமான பொருட்சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ எதிர்கால முதலீடுகள் இதெல்லாம் பற்றி சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கலைத்துறைகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய ஒரு போட்டி நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. எந்த முடிவையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து முடிவெடுப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மற்றவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானத்துடனும் இருப்பது அவசியங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கவனமுடன் இருங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போலவே இருக்குங்க. அப்போ பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய வேலையாட்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சக பணியாளர்களுடைய வளர்ச்சி காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பற்ற ஒரு தன்மையை உணர்வீங்க. அப்போ அவர்களுடைய பணிகளில் நீங்கள் முன்னின்று நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இது உங்களுக்கு மனதளவில் கவலைகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாள் தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் போல் உங்களுக்கு சுமாராக தாங்க இன்றைய நாள் காணப்படுது. தொழிலில் வளர்ச்சி பற்றி சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமுடனும் நடந்து கொள்வது நல்லது. பொறுமையோடு பேசுங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் எடுத்தெறிஞ்சு பேச வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லை. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை எப்போதுமே நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. விட்டு கொடுத்து சென்றீனாலே யாருமே கெட்டு போவதில்லைங்க. அதனால் விட்டு கொடுக்கறதுக்கு 2 பேருமே தயாராக இருக்கணும். யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் கோபத்தில் பேசுனாங்கன்னா ஒரு ஆள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கல்வியில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. ஆசிரியர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு மாணவனாக பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்ற இறக்கம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. அதோட ஆவணங்களை நீங்கள் முறையாக பராமரிக்க வேண்டியது மிக நல்லதுங்க. நிதி நிலைமையில் அனாவசிய செலவுகளை எல்லாம் தவிர்த்து விடுங்க. அது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. தியானம் யோகா நடைபயிற்சி இந்த மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு மன நிறைவும் மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் இளம் ஊதா. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் அமைய போகுது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு மனை வாகனம் ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க.
உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்கு. 10ல் ராகு புதன் சூரியனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் குரு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்கள்லையுமே நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருந்தால் தான் இன்றைய நாளை நீங்கள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மாற்ற முடியுங்க. அப்போ பிரச்சனைகளை சமாளிக்க இயலும். இதன் மூலமாக தான் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே எளிதாக எடுத்துக்கொண்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே எளிதாக நீங்கள் சமாளித்து விடலாம். ஆன்மீக இசை கேட்பது, பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு இன்றைய நாள் மன ஆறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கலைத்துறை பணிகளில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாமுங்க. சமூகம் பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ மனம் விட்டு பேசுவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய அமைதி உண்டாகக்கூடுங்க. எதிலுமே சற்று சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உத்தியோக ரீதியாக சில மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடும். தொழில்நுட்பத்தை பார்த்தீங்கன்னா அதன் விஷயங்களில் உங்களுடைய நுணுக்கங்கள் ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கனிவான பேச்சுக்கள் மூலம் உங்களுக்கு நன்மதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாம் இன்றைய நாள். அப்போ உற்சாகமாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளவங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உங்களுக்கு செலவுகள் எல்லாம் செய்ய நேரிடக்கூடுங்க. அதனால் கையிருப்பு சில விஷயங்களில் நிதி நிலைமை உங்களுக்கு கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை எல்லாம் வாழ்க்கை துணையோட பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மனதளவில் ஒரு ஆறுதலாக இருக்குங்க. அப்போ பணிச்சுமை அதிகரித்தால் கூட உங்களுக்கு சோர்ந்து விடாமல் செய்து முடிப்பீங்க இன்றைய நாள். அப்போ வியாபாரம் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதனால் இன்றைய நாள் பைரவரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முறையாக திட்டமிட்டீங்கன்னா பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றலாமுங்க. அதன் மூலம் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தொழிலில் உங்களுக்கு இதுவரை இருந்த ஒரு சுணக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கக்கூடிய அதோட முயற்சிகளில் உடைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சுறுசுறுப்பின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசுனீங்கன்னா கவனமற்ற வார்த்தைகளால் பேச வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. அதனால் உறவில் சில மகிழ்ச்சிகளை கெடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் அமைஞ்சிரும். அதனால் மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமையோடு நிதானத்தோடு இருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறு சிறு ஒரு தடைகள் தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடனும் அவங்கள கவனிச்சுக்கோங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக இன்றைய நாள் பணம் இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்போ புதிய நபர்கள் உங்களுக்கு அருகில் இருந்தாலும் பணத்தை நீங்கள் அவரிடம் கொடுக்காதீங்க. தெரிந்த நபர்களாக இருந்தாலுமே உங்களுக்கு பணத்தை யாரிடமே இன்றைய நாள் தவறாமல் இருப்பது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கண் மற்றும் பல்வலி ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. அப்போ தகுந்த மருத்துவ சிகிச்சை நீங்கள் மேற்கொள்வது தான் இன்றைய நாள் மிக சிறந்ததுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கொஞ்சம் கராராக இருப்பது மிக நல்லதுங்க. கொஞ்சம் கண்டிஷனோடு இருங்க. வெளியிடங்களில் எண்ணெய் பதார்த்தங்கள், வெளியிடங்களில் உணவு உட்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள், கார வகை உணவுகள் இதெல்லாம் தவிர்த்தீங்கனாலே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. தினசரி பார்த்தீங்கன்னா நடைபயிற்சி நடங்க. உங்களுக்கு யோகா, தியானம், ஆன்மீகம் இதெல்லாம் உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடைபயிற்சி நடப்பது உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுங்க. வெறுங்காலில் நடந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலம் பார்த்தீங்கன்னா ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திடீர் செலவுகளால் உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுங்க. கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் தேவைங்க.
மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க, உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் ராகு, புதன், சூரியனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் குரு, சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றமும் உங்களுக்கு சாதகமான இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாமுங்க. விருச்சிகராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய குறைந்த முயற்சிகள் இருந்தால் போதும் அதிக வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நீங்கள் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் இருந்துச்சுன்னா அது உடனே அந்த காரியங்கள் வெற்றியாக முடியுங்க. அப்போ இன்றைய நாள் நம்பிக்கை உணர்வுடன் இருப்பீங்க. இதனால் நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். உபரி வருமானம் ஏதாவது வந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் மேம்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க. எதிர்பாராத பயணங்களின் மூலம் உங்களுக்கு புதிய சில அனுபவங்கள்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தில் ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு சூழல்லாம் அமையுது. மனதளவில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான ஒரு சிந்தனைகள் இன்றைய நாள் உங்களுக்கு பிறக்குங்க. அப்போ மனதளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால இன்றைய நாள் எதிலுமே நீங்கள் துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையப் போகுது. தொடங்கக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகளால் கையிருப்பு எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான முடிவுகள் எதுவுமே இன்றைக்கு எடுக்க வேண்டாமுங்க. சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வழியில் தேவையற்ற சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சங்கடங்கள் தரக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகலாம். கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. ஒரு சில விஷயங்களில் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படக்கூடும். அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. விற்பனைகள் எல்லாமே வழக்கம் போலவே உங்களுக்கு நடைபெறுங்க. அப்போ இன்றைய நாள் சிவபெருமானை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று முக்கிய சந்திப்புகள் எல்லாமே உங்களுக்கு கலந்து கொள்வதில் மும்மரமாக இருப்பீங்க. அப்போ குடும்ப விஷயங்கள், தொழில் விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெளிவாக எடுத்து சொல்வீங்க. அது வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும். அப்போ உங்களுடைய சக பணியாளர்களுக்கு ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குது. தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுது. உங்களுடைய அன்றாட வளர்ச்சியை விட இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வீங்க. இன்றைய நாள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நல்ல நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உங்களுடைய சந்தோஷம், அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அப்புறம் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் சற்று அதிகம் திளைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ பொதுவாக இருவருமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் உங்கள் இருவரிடமே அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவங்களுடைய கல்வி தரத்தை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கக்கூடும். இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய தேக ஆரோக்கியம் உங்களுக்கு மிக திருப்திகரத்தை அளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம்,
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் எச்சரிக்கையும் தேவைங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது மிக நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரர்களால் நல்ல அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையக்கூடுதுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர கோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு கோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் வந்து சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. 7ஆம் பாவத்தில் உங்களுக்கு சுக்கிரன், சனி, செவ்வாய் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு, புதன், சூரியனுடைய பயணம் இருக்குது. 9ஆம் பாவத்தில் குரு, சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமான ஒரு எண்ணங்கள் எல்லாமே ஓடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களிடம் காணப்படும் இந்த மாதிரியான சில பதட்டம் நிறைந்த ஒரு தினமாக இருப்பதால் நீங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. ஆன்மீக இசை, பிரார்த்தனை, இதெல்லாம் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு மேற்கொள்வதன் மூலம் தான் இன்றைய நாள் நீங்கள் பதட்டத்தை குறைக்க முடியுமுங்க. அப்போ அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுடைய சிந்தனையில் சில குழப்பங்கள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எதிலுமே பதட்டமின்றி செயல்படுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் நிச்சயம் ஒரு கனிவுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ விமர்சன பேச்சுக்கள்லாம் உங்களுக்கு தோன்றி மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய மறதியால் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ எதிலுமே பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லதுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவசியமாக நீங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து ஈடுபடுங்க. தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இன்றைய நாள் ஏற்படுங்க. அப்போ உறவினர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நன்மையை ஏற்படுத்துங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சக வியாபாரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு தொடங்குவதன் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாற்றுங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு வேலை தொடர்பான பயணம் எல்லாம் அதிகமாக காணப்படும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அசதிகள் ஏற்பட காண்பீங்க. கூடுதல் பணிகள் உங்களுக்கு சுமையாக தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ உங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டுங்க. எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. தொழில் விஷயங்களில் உங்களுக்கு உங்களுடைய போட்டியாளர்கள், பங்குதாரர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா சில இடைஞ்சல்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் இன்றைய நாள் பேச்சில் நிதானத்தோடு இருங்க. அதுதான் உங்களுக்கு இன்றைய நாள் மிக நல்லது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு அகந்தையான ஒரு போக்கை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இன்றைய நாள். அப்போ உறவுகளில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் சில மாற்றங்கள், உங்களுடைய பேச்சுக்களில் நிதானங்கள் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்வியில் சின்ன சின்ன தடங்கல்கள்லாம் வரலாம். அதில் அவங்க கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் அவங்கள பார்த்து கொள்ள வேண்டியது நல்லதுங்க. இன்றைய நாள் பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் மூலியமாக சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அவர்களை கொஞ்சம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் சில கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையில் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி, இந்த முழங்கால் வலி, இந்த மாதிரியான தோள்பட்ட வலி, இது மாதிரியான சில சின்ன சின்ன ஒரு பாதிப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் இன்றைய நாள் கொஞ்சம் பதட்டமாகவே இன்றைய நாள் நீங்கள் இருப்பீங்க. அதனால் இன்றைய நாள் ஆன்மீக வழிபாடு,
தியானம், யோகா இதெல்லாம் மேற்கொள்வதன் மூலம் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை எல்லாம் தவிர்த்துருங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயமெல்லாம் ஏற்படுது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு இன்றைய நாள் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அமையுதுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குது. 7ல் ராகு, புதன், சூரியனுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் குரு, சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிறைந்த நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய திறமைகள் மூலம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு முன்னேற்றங்களான ஒரு பலன்கள் எல்லாமே காணப்படுங்க. நீண்ட கால திட்டங்கள் எல்லாமே அமைக்கக்கூடிய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. அப்போ ஆன்மீக ஈடுபாடும் உங்களுக்கு சிறந்த பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய கணவர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா உறவுகளால் சில ஆதரவுகள்லாம் மேம்படக்கூடும். வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு மாறுபட்ட ஒரு அணுகுமுறைகளால் பார்த்தீங்கன்னா மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். மனதளவில் தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான நாளாக இருக்க போதுங்க. இப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஈடுபடுங்க. வழக்கமான பணிகளில் கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் கவனமுடனும் இருப்பது நல்லது. மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாமுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுகளுடன் திடீர் செலவுகளும் ஏற்பட காண்பீங்க. சகோதரர்களால் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை பேசி தீர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பக்குவங்கள் ஏற்பட காண்பீங்க. வெளியூர் பயணம் எல்லாத்தையும் நீங்கள் இன்றைய நாள் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயம் விற்பனைகள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயம் அவர்கள் உங்களுடைய அணுகுமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. இப்போ இன்றைய நாள் விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய சிரமங்களை எல்லாத்தையுமே குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் திறமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்கள் திறமைகள் வெளிப்படும். அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை எல்லாம் பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு அபாரமான ஒரு திறமை வெளிப்பாடெல்லாம் உங்களுக்கு காணப்படுவதால் இன்றைய நாள் எதிலையுமே நீங்கள் சாதித்து விடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆற்றல் ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும் வகையில் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. தொழிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அன்பிற்கும் காதலுக்கும் உரிய ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஜாக்பாட்டுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் குதூகலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடுங்க. அதே போல் உங்களுடைய பிரியமானவர்களுடைய எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் இன்று வெளிப்பட காண்பீங்க. குழந்தைகள் விஷயங்களில் அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. இன்றைய நாள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முழு ஈடுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அதனால் இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய நிதி மற்றும் பயனுள்ள முதலீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அதற்குண்டான ஒரு முடிவுகள் எல்லாமே விரைந்து முடிவெடுப்பீங்க. அதற்கு உண்டான அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வங்கி இருப்பெல்லாம் சேமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதால் உங்களுடைய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க.
அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளநீலம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இளைய சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாகவும் மிக சிறப்பாகவும் முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சனி, செவ்வாய் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் ராகு, புதன், சூரியனுடைய பயணம் இருக்குது. 7ல் குரு சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக பிரார்த்தனை உங்களுக்கு சிறந்த அளவில் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் முழுவதும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவுகள் இருந்துச்சுன்னா 2-3 நாட்கள் கழித்து பண்ணுங்க. அது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. எதிலையுமே பொறுமையை கடைபிடிப்பது இன்றைய நாள் மிக சிறப்புங்க. இப்போ முக்கியமான முடிவுகளில் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. சிந்தனையோட போக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை நம்பி செயல்படுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அலுவலகத்தில் சில மாற்றமான ஒரு சில வாய்ப்புகள் எல்லாமே ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. விருப்பமில்லாத இடமாற்றம் சிலருக்கு மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மனதளவில் உற்சாகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு சண்டை சச்சரவுகள்லாம் வரலாம். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் ஒரு சிலருக்கு அனுகூலமாக முடியக்கூடுங்க. இப்போ உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையோட ஆதரவு கிடைக்கிறதுல கொஞ்சம் சங்கடங்கள்லாம் ஏற்படுங்க. தாயோட உடல் ஆரோக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மேம்படக்கூடும். உங்களுடைய வாழ்க்கை துணை உறவினர்களால் வருகையால் சில செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. இப்போ வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட உங்களுக்கு அதிக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் இது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமாக இருக்காதுங்க. அப்போ நீங்கள் தவறு செய்ய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் சில தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அப்போ கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழிலில் உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா விற்பனையில் லாபம் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க, பொறுமையுடன் இருங்க. இன்றைய நாளை மட்டும் நீங்கள் கவனமுடன் செலுத்துங்க. வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் சில குழப்பங்கள் எல்லாம் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பும் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் எதிலையுமே கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்குங்க. தனிப்பட்ட விஷயங்கள்லேயும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை எல்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்வது மிக நல்லதுங்க. உங்கள் இருவருக்கும் உண்டான ஒரு உறவு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லைங்க. அவர்களுடைய கல்வி அறிவு பார்த்தீங்கன்னா மேன்மைப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக அளவு உங்களுக்கு செலவுகள் காணப்படுங்க. அப்போ சேமிப்பு பழக்கத்தை நீங்கள் மேற்கொள்வது தான் இன்றைய நாள் சிறந்தது. அதே போல் உங்களுடைய செலவுகள், வீணான செலவுகளை எல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்ததுங்க.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கண்களில் சில எரிச்சல்கள், அதே போல் தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. கார வகைகள், எண்ணெய் வகை உணவு பதார்த்தங்களை எல்லாம் தவிர்த்தாலே போதும், உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஆரோக்கியங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்களுடன் சற்று அனுசரித்து செல்வதும் கொஞ்சம் அரவணைப்புடன் செல்வதும் மிக நன்மைங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரர்களால் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சனி, செவ்வாய் பகவானுடைய பயணமும், 5ஆம் பாவமான பஞ்சமஸ்தானத்தில் ராகு, புதன், சூரியனுடைய பயணம் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் குரு, சந்திரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சோதனை நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதை பற்றியுமே நீங்கள் கவலையின்றி அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு அவசியமாக இருக்குங்க. அப்போ பொறுமையாக இருங்க, தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தடைப்பட்ட எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. உறவினர்கள் வழியில் உங்களுடைய மதிப்பு சற்று ஒரு களங்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழல் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று சற்று குறைந்து காணப்படுதுங்க. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் கிடைக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சக ஊழியர்களிடத்தில் பார்த்தீங்கன்னா ஆதரவு எல்லாம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னா தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. உற்சாகத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் இருக்க வேண்டுங்க. காரியங்களில் அனுகூலமாக முடிய கொஞ்சம் கால தாமதங்கள்லாம் ஏற்படுங்க. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லைங்க. சகோதரர்கள் வகையில் கொஞ்சம் மகிழ்ச்சியுடன் இருக்க பழகி கொள்ளுங்க. அதே போல் உறவினர்கள் மூலம் இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. தாயோட விருப்பத்தை எல்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. வியாபார ரீதியாக இருந்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் மிக நன்றாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அம்பிகையை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைப்பது மிக கடினமுங்க. சிறிய செயல்களை கூட முடிக்க நீங்கள் கடினமாக முயற்சிகள் செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் சக பணியாளர்களுடனான உறவுகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லுறவாக இருக்காதுங்க. கொஞ்சம் போட்டி பொறாமைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருங்க. உங்களுடைய வேலையில் திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படும் பொழுது சில தவறுகளையும் நீங்கள் தவிர்க்க முடியுங்க. தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இருக்காதுங்க. உங்களுடைய அன்றாட தேவைகளை என்ன பூர்த்தி செய்ய முடியுமோ அந்த வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்து கொள்ளலாம். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. ஏன்னா உங்கள் துணையுடனான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய இருவருடைய கருத்தும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறாக இருக்குங்க. அதனாலேயே இன்றைய நாள் உங்கள் தேவையில்லாத சில பிரச்சனைகள் எல்லாம் எழக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. நட்பான அணுகுமுறையை நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவர்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பானதுங்க. ஏன்னா
அவங்களுடைய ஆரோக்கியம் லைட்டாக கெட்டால் கூட அவங்களுக்கு படிப்பில் வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் கல்வியை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தால் கல்வியில் நல்லா இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் செலவுகளும் உங்களுக்கு மிக சிறப்பாக அதிகமாகவே இருக்கும்னே சொல்லலாம். இன்றைய நாள் இங்கே செலவுகளை தவிர்க்க வேண்டுமுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லாதனால எல்லாத்திலையுமே உங்களுக்கு அதிகமாக காணப்படும் போது உங்களுக்கு நிதி நிலைமை பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய சளி, இருமல், முதுகுவலி இந்த மாதிரியான சில விஷயங்களில் சில பாதிப்புகள்லாம் ஏற்பட காண்பீங்க. பதட்டமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு மனதளவில் சில குழப்பங்களும் இருப்பதால் ஆரோக்கியம் கிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. வயசானவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. 3ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குங்க. 4ஆம் பாவத்தில் ராகு, புதன், சூரியனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு, சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு, உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் தாங்க உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகமாக அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று உங்களுடைய அனுபவத்தின் மூலம் சில பாடங்களை எல்லாம் கற்பிக்க வேண்டுங்க. அப்போ உங்களுடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைய நாள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், செயலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழு முயற்சிகளை இன்றைய நாள் போட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் அலட்சியமின்றி நீங்கள் எந்த இடத்துலையுமே செயல்பட வேண்டியது நல்லது. உங்களுடைய வாக்கு சாதுரியம் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கலைத்துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஈடேறக்கூடும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதற்கு மாற்றான ஒரு சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கவனமாக இருங்க. உங்களிடம் இருந்து விலகி சென்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண்புகளை புரிந்து கொண்டு மீண்டும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ தியானம், ஆன்மீகம் மூலம் உங்களுக்கு இன்றைய நாள் மன அமைதிகள் ஏற்பட காண்பீங்க. திட்டமிட்ட பயணங்களில் சில கால தாமதங்கள், தடைகள் இதெல்லாமே உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் உற்சாகங்கள் சற்று குறைந்த நாளாக காணப்படுதுங்க. அப்போ உறவினர்கள் வகையில் புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை உண்டாகலாம். சகோதரர்கள் வகையில் சில விஷயங்களில் ஆதாயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தால் கூட சின்ன சின்ன சண்டைகள் போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்குங்க. குலதெய்வத்தை நீங்கள் பிரார்த்தித்து கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணி வளர்ச்சி ஒரு சராசரியை விட கொஞ்சம் சற்று கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அதிக பணிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய வேலைப்பளு பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தும் பொழுது தான் சில தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுமுங்க. அதே போல் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட நிபுணர்களிடம் கொஞ்சம்
ஆலோசனைகள் பெற்று நீங்கள் எந்த ஒரு முடிவாக எடுப்பது மிக நல்லதாக இருக்குங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனையும் லாபமும் உங்களுக்கு வழக்கம் போல தாங்க காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளில் அவ்வளவு பிணைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அப்போ மகிழ்ச்சியாக இருக்க கொஞ்சம் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வதாங்க இன்றைய நாள் சிறப்பு. அதனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுவதால் எல்லா இடத்துலையுமே நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பேச்சில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்து அவங்கள கேர் பண்ணிக்கோங்க. படிப்பில் சற்று மந்தத்தன்மை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அவர்களை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் உங்களுக்கு ஒரு ஏற்றங்கள் இறக்கங்கள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போது இன்றைய நாள் உங்களுடைய வேகத்தில் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயமெல்லாம் இருந்தால் கூட திட்டமிட்டு செயல்பட்டினா தான் உங்களுடைய நிதி நிலைமையை இன்றைய நாள் உங்களுடைய கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியுங்க. அப்போது நீங்கள் கொஞ்சம் கவனமுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் சுமாராக தாங்க இன்றைய நாள் காணப்படுது. அதனால் கால்வலி, பதட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணர்ச்சி பூர்வமாக ஏதாவது சில விஷயங்களில் பேசி கோபப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருப்பதால் பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுடைய ஆரோக்கியம் கிடக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் இந்த மாதிரியான அணுகுமுறைகளை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகளால் சில கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படுது. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் வழி உறவினர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்கள் மூலம் நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் ராகு, புதன், சூரியனுடைய பயணம் இருக்குது. 4ல் குரு சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. இப்போ உங்களுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா மிக உற்சாகமாக காணப்படும். இப்போ உங்களுடைய மகிழ்ச்சி இன்று உங்களுடைய செயல்களில் வெளிப்பட காண்பீங்க. ஆன்மீக இசையில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகிழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்று எல்லாமே ஒரு விதத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாமதமின்றி உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போகுதுங்க. அப்போ உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் அமைதியான ஒரு சூழல்லாம் உங்களுக்கு ஏற்படுது. வாகன பராமரிப்பு செலவுகள்லாம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அப்போ எதிர்பார்த்த தனவரவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இப்போ முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு உண்டாகலாம். பெற்றோர்களுடைய வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வியாபாரம் மிக சிறப்பாக அமைய போகுது. எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படலாமுங்க. அப்போ வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருங்க, எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. இன்றைய நாள் தாய் வழி உறவினர்கள் வகையில் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு லாபங்கள் சற்று அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு
வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க இன்றைய நாள். வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் உங்களுடைய தனித்திறமைகள் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் எதிலுமே நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க, பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பணிகளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றீங்கன்னா உறுதி உங்களுக்கு அணுகுமுறையில் இருக்குங்க. உங்களுடைய வெற்றிக்கு உறுதியாக இருப்பது உங்களுடைய உறுதி தாங்க. மன உறுதியினால் இன்றைய நாள் எதையுமே சாதிப்பீங்க. தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. தொழிலில் உங்களுக்கு வழக்கத்தை விட பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வுகளை பார்த்தீங்கன்னா உண்மையாக நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. அப்போ உங்களுடைய உண்மையான யதார்த்தமாக நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தப்போ சரியோ 2 பேருமே கலந்து பேசி எந்த ஒரு முடிவுக்கு வந்து தெளிவு பிறக்குமுங்க. அதனால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடும். குழந்தைகள் விஷயங்களில் மிக அற்புதமாக இருக்குங்க. அவர்களுடைய எந்த இடத்துல நீங்கள் அவங்க கால் வச்சாலும் அது இன்றைய நாள் வந்து மிக சிறப்பான ஒரு நாளாக மாறுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸ்திரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்படுவதற்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க. அப்போ சேமிப்பு இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கலந்து கொள்வீங்க. அதில் வந்து உங்களுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுது. அதே போல் ஏதாவது உங்களுக்கு வங்கி இருப்பில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய மன தைரியம், மன உறுதி இதன் காரணமாகவே உங்களுடைய ஆற்றல், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய உறவினர்களால் சில செலவுகளும் சங்கடங்களும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். கொஞ்சம் சற்று யோசித்து செலவு செய்வது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக சிறப்புங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்பராசி, கும்பலக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் ராகு, புதன், சூரியனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு, சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீக ஈடுபாடு, பக்தியில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு இன்றைய நாள் அதிக சிறந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நெருக்கமானவர்களுடைய ஆதரவாக உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. கொஞ்சம் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு சூழலும் நிலவக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இப்போ வெளிவட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதை மேம்படக்கூடும். விலகி சென்றவர்கள் பற்றிய ஒரு எண்ணம் எல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. குடும்ப நலனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கறை செலுத்த வேண்டியது மிக நல்லதுங்க. அப்புறம் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் திட்டவட்டமாக சில முடிவுகளை துணிந்து எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேலே தொடங்குவது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சிலருக்கு
எதிர்பாராத செலவுகளால் உங்களுடைய கையிருப்பெல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. மனதில் சிறு சிறு குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கினா கூட எதையுமே தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுதுங்க. தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்பட காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தார்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாள் முழுவதுமே இருக்காதுன்னே சொல்லலாமுங்க. இப்போ வியாபாரம் உங்களுக்கு சுமாரத்தாங்க இருக்குது. பணியாளர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆறுமுக பெருமானை நீங்கள் வழிபட உங்களுடைய அல்லல்கள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றுவாருங்க. வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அவர் ஒரு சிறப்பான ஒரு சாதகமான பலன்கள்லாம் இருக்குமா அப்படின்னா இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் நீங்கள் முழு ஈடுபாட்டோடையும் முயற்சிகளோடையும் செயல்பட்டீங்கன்னா மட்டும்தான் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்குங்க. அப்போ திட்டமிடுதல் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருந்தாலும் திட்டமிடுதல் மிக அவசியமாக இருக்குங்க. திட்டமிடுதலுடன் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னா அதற்குண்டான ஒரு வாய்ப்பும் சற்று குறைந்துதாங்க காணப்படுது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்குடைய கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அப்போ உறவில் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்பது தாங்க இன்றைய நாள் சிறந்தது. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. அதே போல் அவர்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணப்புழக்கம் சற்று குறைந்து காணப்படுவதால் மனதளவில் சற்று உங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் காணப்படுதுங்க. பண விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. சிறப்பான ஒரு முறைகளில் ஆவணங்களை பராமரிப்பது நீங்கள் அவசியமாக இருக்க வேண்டுமுங்க. இப்போ நிதி நிலைமையில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தலைவலி சிறு சளி இருமல் போன்ற சிறு சிறு உபாதைகள் எல்லாமே உங்களுக்கு வரலாமுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறிது பாதிக்கப்படக்கூடிய வகையில் இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைய போகுது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்திகள் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு புதன் சூரியனுடைய பயணமும் 2ஆம் பாவத்தில் குரு சந்திரனுடைய பயணம் இருக்குது. 7ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும் விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரன் சனி செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு சாதகமான நாளாக இருக்க போதுங்க. அப்போ எந்த ஒரு முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு நீங்கள் எடுக்கலாம், துணிந்து எடுக்கலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சாதகமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே போல் பெரியோர்களுடைய சந்திப்பால் உங்களுக்கு சில மனதளவில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கடினமான வேலைகளையும் பார்த்தீங்கன்னா எளிதில் செய்து முடிப்பீங்க.
கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபார தேவைகளை எல்லாம் நீங்கள் அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. மனதில் இதுவரை இருந்து வந்த சஞ்சலங்கள் எல்லாமே உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே கைகூடி வருங்க. துன்பங்கள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக முடியுங்க. அதே போல் தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அதை எளிதாக சமாளித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. சகோதரருக்கு வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு இன்று ஏற்படும். தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நண்பர்களுடைய உதவி கேட்டு வருவாங்க. அவர்கள் வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதால் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுடைய ஆதாயமெல்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. அப்போ பங்குதாரர்களுடைய லாபம் உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க. இன்றைய நாள் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் விஷயங்களில் நீங்கள் எதாக இருந்தால் கூட நீங்கள் புகுந்து விளையாடக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் தொழிலையாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தைரியத்தோடு செயல்படுவீங்க. எதையும் துணிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். அப்போ எளிதில் சமாளித்து விடுவீங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் சவால்கள் இருந்தால் கூட எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருப்பதால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி எப்பொழுதும் போல இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியோட இன்று உங்களுக்கு இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி நிறைந்து காணப்படும். காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்வதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ அது உங்களுக்கு இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்திற்கு உண்டான தேவைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. இன்றைய நாள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மிக அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுதுங்க. அவர்கள் எந்த ஒரு இடத்துல இருந்தால் கூட அவங்களுடைய செயல்பாடுகள் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படும். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கடின உழைப்பிற்கு உங்களுக்கு ஊக்கத்தொகையெல்லாம் கிடைக்க போகுது. சலுகை வகையிலேயும் உங்களுக்கு வரலாமுங்க. அதனால் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகிற ஒரு நல்ல நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவலையே பட வேண்டாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குங்க இன்றைய நாள் ஆரோக்கியம். அதனால் உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு ஆற்றல் மன உறுதி தைரியம் இதன் காரணமாக உங்களுக்கு சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை எல்லாம் நீங்கள் பராமரிப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தந்தை வழியில் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய உறவினர்களால் உங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக ஏற்படுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய புதிய முயற்சிகளில் எதுலேயுமே நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது தாங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் புதன் குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.